ஆங்கில புத்தாண்டையும் வரவேற்கும் விதமாகவும் வேலூர் சார்பனமேடு பகுதியில் உள்ள சாய்பாபா கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குமரவேலிடம் நாம் கேட்கலாம். குமரவேல், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே இந்த புத்தாண்டை ஒவ்வொரு விதமா வரவேற்பாங்க. ஒரு சில பேர் உறவினர்களோட இந்த புத்தாண்டை கொண்டாடுவாங்க, ஒரு சில பேர் வந்துட்டு நண்பர்களோடையும், ஒரு சில பேர் கேளிக்கை விடுதியில ஆட்டம் பாட்டத்தோட இந்த புத்தாண்டை வரவேற்பாங்க, ஒரு சில பேர் தெய்வ வழிபாட்டுல ஈடுபட்டு இந்த புத்தாண்டை வரவேற்பாங்க. இப்ப நீங்க இருக்கக்கூடிய பகுதியில வேலூர்ல சாய்பாபா கோயில்ல என்னென்ன மாதிரியான பூஜைகளுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க இந்த புத்தாண்டை ஒட்டி? ராதா, 2025 புத்தாண்டை வரவேற்கும் விதமாக நாடு முழுவதும் பல்வேறு வகைகளில் கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் வேலூர் மாவட்டத்தில் வேலூர் மாநகருக்கு உட்பட்ட சார்பனமேடு பகுதியில் உள்ள சாய்பாபா ஆலயத்தில் இன்று இரவு 8 மணியில் இருந்தே 2025 ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சிறப்பு பூஜைகள், சிறப்பு ஆராதனைகள், சிறப்பு பஜனைகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தற்போது சாய்பாபாவிற்கு பக்தர்கள் புத்தாண்டை வேண்டிக் கொண்டும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாகவும் அவர்களின் கையாலே பன்னீர் அபிஷேகம் தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக மகா ஆராதனையும் மகா கீர்த்தனையும் நடைபெற உள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் எந்த வகையில் புத்தாண்டை எதிர்பார்க்கிறார்கள் என்று அவர்களிடம் கேட்கலாம். அம்மா வணக்கம், இந்த கோயில் எவ்வளவு வருஷமா இருக்குது? இந்த புத்தாண்டுக்கு என்ன சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? சாய்ராம், இந்த கோயில் 40 வருஷமா இருக்குது. இந்த புத்தாண்டுக்கு எல்லாருமே அவங்க கையால அவங்க அபிஷேகம் பண்ணலாம், சுவாமிக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணலாம். அதோடு மட்டும் இல்லாத பஜனையை காதால கேட்டு சந்தோஷமா எல்லாருடைய சந்தோஷம் தான் இதனுடைய நோக்கமே. எல்லாருடைய சந்தோஷம், எல்லாருக்கும் பக்தி வரணும், அதுதான் இதனுடைய நோக்கம். குறிப்பிட்டது போல அதே போல பக்தர்கள் ஒருவோடு நம்ம அவரிடம் கேட்கலாம். சார், நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவர்? இந்த புத்தாண்டுக்கு என்ன நினைச்சு இந்த பூஜையை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இங்க ஆக்சுவலா எப்பவுமே வருஷம் இந்த பூஜை நடந்துட்டு இருக்கும். சோ 31st நைட்டு 9 மணிக்கு பன்னீர் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணி 12 வரைக்கும் முடிப்பாங்க. கரெக்டா 12 மணிக்கு சாமிக்கு ஆர்த்தி எடுப்பாங்க. எதுக்காகனா புத்தாண்டை சாமியோட சேர்ந்து செலிப்ரேட் பண்றதுக்காக இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆகுது இந்த ப்ரோக்ராம். இப்பவும் ஜனங்க நிறைய பேர் வராங்க, செலிப்ரேட் பண்ணாங்க. இதோட நோக்கம் என்னன்னா சாமியோட இந்த ஆண்டை நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விழா. எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. அந்த ஆண்டும் நல்லாவே போகுது. இவர்கள் குறிப்பிட்டது போல இவர்கள் மட்டுமின்றி ஏராளமான மக்கள் கடந்த 8 மணியில் இருந்து தற்போது வரைக்கும் சிறப்பு பூஜையில் பங்கேற்று சிறப்பு ஆராதனைகளை செய்து வருகிறார்கள். பல்வேறு வகைகளில் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வந்தாலும் வேலூர் மாநகரில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பல்வேறு சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. அதிகப்படியான ஒலிபெருக்கி வைக்க தடை செய்யப்பட்டிருந்தாலும் கூட இங்கு ஆன்மீக ரீதியில் புத்தாண்டை வரவேற்பதற்காக நாம் பார்த்தது போன்ற ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பொதுமக்கள், பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வருகிறார்கள். அதே போல ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாகவும் இவர்களுடைய ஏற்பாடானது இருந்து வருகிறது. ராதா, உலக மக்களின் சந்தோஷத்திற்காகவும் உலக அமைதிக்காகவும் ஆன்மீக ரீதியில புத்தாண்டை வரவேற்க அங்க சேலத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஆயத்தமாகி இருக்கிறாங்க. சாய்பாபா கோயில நிறைய பூஜைகளுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குமரவேல்.